ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் vs யூ மும்பா போட்டியோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க. யூ மும்பா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. ரெண்டு டீமுக்கு மேட்ச் நடக்க போகுது. வீடியோக்குள்ளே பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு வெற்றி பதிவு செஞ்சு இந்த டாப் 6 போகிறதுக்கு. ஏன்னா யூ மும்பாவும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அவங்க டிஃபென்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரைடிங்லேயே அந்தளவுக்கு பெருசாக யாருமே இல்லை. சொல்லப்போனால் அவங்க ரைடிங்கில் ஒன்று ரெண்டு எல்லாருமே செகண்ட் ரைடராக இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ரைடராக யாருமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான். ஓஹோன்னு இல்லை, பட் அவங்க டீமில் ஓரளவுக்கு என்ன இருக்குன்னா ஓரளவுக்கு டீசெண்டான டிஃபென்ஸ் இருக்குது. தமிழ் தலைவாஸ் மாதிரி அவசரப்பட்டால் ரொம்ப அவசரப்படுறாங்க. இல்லை நல்ல டிஃபென்ஸு இல்லைன்னா ஒரு அளவுக்கு ரைடிங் இருக்குது. தமிழ் தலைவாஸ் வந்து கரெக்டான வாய்ப்பு வின் பண்ணி போகிறக்கு. அவங்க டீமில் பொறுத்தளவுக்கு ரைடிங் எல்லாருமே பார்த்தோம்னா ரைட் லெஃப்ட் ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க. டிஃபென்ஸ் கார்னர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணணும். அபிஷேக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, இதுதான் பெரிய டவுட்டாக இருக்குது. எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்ச அபிஷேக், ஏன்னா மோகித்தும் கூட வந்து ஏதோ பாயிண்ட்டு ட்ரை பண்ணுறாருங்க. மோகித்தை பார்த்தாங்க கூட போகிறாரு, ஒரு 4 பண்ணாருன்னா ஒரு 2 பாயிண்ட் எடுத்துறாரு. 2 டைம் தான் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். பட் அபிஷேக் பார்த்தீங்கன்னா ட்ரை அதிகமாக பண்ண மாட்டேங்கிறாரு. பின்னாடி பக்கம் போய் அவுட் ஆகிறாரு, இல்லை டேஷ் அடிக்க போய் டேஷு சக்ஸஸ் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலத்தில் தமிழ் தலைவாசில் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க டேஷ் அடிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக. பட் தமிழ் தலைவாஸ் அபிஷேக் வந்து செட் ஆகவே இல்லை. டேஷ் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. எனக்கு வந்து புனேரி டீம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பையன்லாம் என்ன அளவுக்கு வந்து டேஷ் அடிக்கிறாரு. நம்மளோட அபிஷேக் வந்து ஏன் அவ்வளோ பாடி வச்சுக்கிட்டு இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு என்னென்னு தப்பு பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அந்த நேரம் தமிழ் தலைவர் சரி செய்யணும். யூ மும்பா கூட ஒரு அருமையான போட்டிங்க. ஏன்னா அவங்க டீம்லேயும் டிஃபென்ஸு ஓகே ஓரளவுக்கு தான் இருக்குது. ரைடிங்லேயும் இல்லை, அவங்க டிஃபென்ஸ் வச்சு தான் போராட பார்ப்பாங்க. நரேந்திரா அஜிங்கே பவர் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்சக்ஸஸ் போனஸ் போட முயற்சி பண்ணணும். கொஞ்சம் வந்து கேமை ஸ்லோவாக வச்சு ரைடிங்கில் வந்து பெருசாக பண்ணாட்டி கரெக்டான லெவலில் பண்ணிட்டு இருந்தால் போதும். டிஃபென்ஸ் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவங்களோட ரைட் சுக்கார வச்சுக்கிட்டு நம்ம டிஃபென்ஸ் நம்பணும். முக்கியமாக அந்த ஈரான் டிஃபெண்டர் லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடினார். அவரும் உள்ள கொண்டு வருவாங்களா, இது மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம். அபிஷேக் ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே கொண்டு வந்து பார்க்கலாம், யாராவது சரியில்லைன்னா. ஏன்னா எல்லா மேட்சும் தமிழ்நாட்டு பையன் நாமளும் தமிழ் தலைவாஸில் வேணும் சான்ஸ் கொடுக்குறோம். பட் கொடுத்த சான்ஸ் அவரும் பர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி ரைடர் 2 யங்ஸ்டர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்றி இறக்குறாங்க. சூப்பரு. ஒரு தேர்ட் ரைடராக இருக்காங்க. அஜிங்கே பவர் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் நிறையா ரைடு போய் ஃபார்ம் ஆகணும். இதெல்லாம் வந்து முக்கியமான தமிழ் தலைவாஸ் தேவை. ஏன்னா ரைடிங்கில் அஜிங்கே பவர் ஒரு ஃபார்மில் இருக்கணும். நரேந்தர் பேக் டு ஃபார்ம் அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசி 2 மேட்சாக அஜிங்கே பவர் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மில் இல்லை. அவர் முக்கியமாக ஃபார்ம் வரணும். தமிழ் தலைவாஸ்க்கு அருமையான வாய்ப்புங்க டாப் 6 போகிறதுக்கு. ஜெயிச்சு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. போன மேட்ச் பட் தெலுங்கு கூட ரொம்ப போராடணும். பட் ஈஸியாக ஜெயிக்கலாம். பட் போன டைம் என்ன பண்ணோம்னா அவசரப்படல தமிழ் தலைவாஸ். ஆல் அவுட் ஆகாமல் போனஸ் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. நாங்கள் அவசரப்பட மாட்டோம், கொடுத்தாலும் 1 பாயிண்ட் கொடுப்பேன்னு சொன்னோம். நிறைய போனஸ் கொடுத்தங்காட்டி தான் அவங்க வந்து கடைசியில் வந்து 2 பாயிண்ட் ஜெயிச்சிருப்போம். இல்லை போனஸ் எல்லாம் கொடுக்காம கரெக்டாக டேக்கிள் பண்ணியிருந்தால் ஒரு 7-8 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கலாம். பட் நம்ம டிஃபென்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச் சொதப்பிடுச்சுன்னு பொறுமையாக விளையாண்டாங்க. பட் அபிஷேக்கு ஒரு 4-5 பாயிண்ட் போன மேட்ச் கொடுத்துட்டாரு. அவர் வந்து என்னதான் பொறுமையாக விளையாட முயற்சி பண்ணாலும் பாயிண்ட் கொடுக்கறது. 2 டேஷ் அடித்தார், 2 அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. மோகித் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. மித்தபடிக்கு தமிழ் தலைவர் சதா பாசிட்டிவ். மும்பாவை ஈஸியாக ஜெயிக்கலாம்னு என்னோட கருத்து. நாளைக்கு ஒரு வெற்றியோட டாப் 6 போவான்னு என்னோட கருத்தோட முடிக்கிறேன். உங்களோட ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி வீடியோ நிறையா தெரிஞ்சுக்க. கபடி வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.